Hey guys, welcome back to JB's Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம Once Upon a Time சீசன் 4 ஓட 6வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சீசன் எபிசோட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 6வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல கடந்த கால ஃபேரிலாண்ட காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தி அவசர அவசரமா புக்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சில காவலர்கள் வந்து சுவர் இடிஞ்சிருச்சு, அவங்க வந்துட்டாங்க, நம்ம உடனே இங்க இருந்து போகணும்னு சொல்றான். இந்த புக்ஸ் இல்லாம என்னால வர முடியாது, இதெல்லாம் தூக்கிட்டு போய் ட்ரக்ல ஏத்துங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு அவ சொல்றா. சரி, உங்க மக எங்கன்னு கேட்க, நான் அவளை கண்டுபிடிச்சுக்கிறேன், சீக்கிரம் இங்க இருந்து போன்னு சொல்ல அவனும் கிளம்பிடுறான். இப்ப அவளும் நீ எங்க இருக்குன்னு கத்த, நான் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு பெல் ஓடி வரா. இவதான் பெல்லோட அம்மா. சரி, நம்ம சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்றா. அப்ப அந்த பில்டிங்கே அதிருது. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு பெல் சொல்ல அவங்க போற வரைக்கும் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப கதவை உடைச்சுக்கிட்டு ஜெயிண்ட் உள்ள வருது. அதுங்க ஓகர்ஸ், அது ஒரு பெரிய ஜெயிண்ட் இருக்கு. அதுவும் சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இவங்க ஒளிஞ்சிருந்த இடத்த கண்டுபிடிச்சு டேபிள தூக்கி பார்த்துட்டு பயங்கரமா கத்துது. இப்ப அப்படியே பெல்லும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு இருந்தா போல இப்ப பெட்ல இருந்து இறங்கி நடந்து போறா. அங்க கூட்டமா நிக்கிறாங்க. அப்ப அவளோட அப்பா வந்து நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறான். என்ன ஆச்சு, என் அம்மா எங்கன்னு அவ கேட்க, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு அவன் கேக்குறான். என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டே முன்னாடி பாக்குறா. பார்த்தா அங்க பெல்லோட அம்மா சமாதி இருக்கு. அதை பார்த்துட்டு இவளும் அழுகுறா. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்காலத்துல ஸ்டோரி புக்க காமிக்கிறாங்க. அங்க ரம்பிள் மேஜிக் பாக்ஸ் லாக்கருக்குள்ள ஒளிச்சு வைக்கிறான். அப்ப அங்க பெல் வரா. எம்மா நம்மள உடனே பாக்கணும்னு வர சொன்னான்னு சொல்ல அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த சைடு எல்லாரும் எம்மா எடுத்த சின்ன வயசு ஃபுட்டேஜ பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஐஸ் வச்சு இருக்கிறதும் பாத்துட்டு இருக்காங்க. எம்மா, இது நீ தானே? அப்ப உனக்கு 13-14 வயசு இருக்கும்லன்னு சொன்ன கேக்குறா. அவ கூட ஐஸ் வச்சு இருக்கிறத நீ பாக்கலையா? எம்மா, நீ ஸ்டோரி புக்கு வரதுக்கு முன்னாடியே உனக்கு அவளை தெரியுமான்னு ரெஜினா கேட்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு எம்மா சொல்றா. எனக்கு புரியல, அவ எப்படி இந்த உலகத்துக்கு வந்தான்னு பெல் கேட்க, நீ தான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக ரொம்ப காலமா போராடின, அவ எப்படி இங்க வந்தான்னு ஏதோ ஐடியா இருக்கான்னு ரம்பிள் கிட்ட கேட்க, அவனும் தெரியாதுன்னு சொல்றான். அவளுக்கு ஏதோ ஒண்ணு தேவை, அதுதான் நம்மளோட அடுத்த பிரச்சனைன்னு ரெஜினா சொல்றா. அவ எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்னு ஹூக் சொல்ல, ஆனா எங்கன்னு எம்மா கேக்குறா. ஒருவேளை அவளோட ஐஸ்கிரீம் ட்ரக்ல இருக்கும்னு என்று சொல்றா. சரி, நம்ம டீமா பிரிஞ்சு சிட்டிலையும் காட்டுலயும் தேடுவோம்னு சொல்லிட்டு சார்மிங் சொல்ல எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலாண்ட்ல பெல் உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட அப்பா வந்து லேட் ஆகிடுச்சு, நீ இப்ப தூங்கணும்னு சொல்றான். என் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு ஞாபகமே இல்ல, அப்புறம் எப்படி எனக்கு தூக்கம் வரும்னு அவ கேட்க, உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் சொல்றான். இல்ல, அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த புக்ல சில மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் பத்தி போட்டிருக்காங்க, அவங்களால நம்ம நினைவுகளை மீட் எடுக்க முடியும், நம்ம அவங்க கிட்ட போகணும்னு சொல்ல, என்னால ஒன்ன அனுமதிக்க முடியாது, ஏன்னா இந்த புக் உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. மேஜிக் எப்பவுமே ஒரு விலையோட தான் வரும், அந்த விலை என்னவா இருந்தாலும் நீ கொடுத்துதான் ஆகணும், அதை நீ பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஏற்கனவே உன் அம்மா இழந்துட்டேன், ஒன்னையும் இழக்க முடியாது, இத பத்தி மறந்துடுன்னு சொல்றான். அவளும் நான் போகணும்னு சொல்ல, நான் சொன்னது உன் காதுல விழுகலையா, இந்த முட்டாள்தனத்தை மறந்துடு, இந்த ரூமை விட்டு வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். ஆனா அவளும் ஒரு மேப் எடுத்துட்டு, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும், அதை கண்டுபிடிக்க நான் அரண்டலுக்கு போகணும்னு எல்சாவோட நாட சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்காலத்துல ஸ்டோரி புக்லயும் பெல் அரண்டலோட மேப்ப கையில வச்சுக்கிட்டு இருக்கா. அரண்டலை பத்தி இங்க எதுவுமே இல்ல, எங்க இருக்குன்னு தெரியுமான்னு எல்சா கேட்க, அவளும் மேப்ப உள்ள வச்சுட்டு, இல்ல அரண்டலை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாதுன்னு பெல் சொல்றா. அவ கண்ணை பார்த்தாலே போய் சொல்ற மாதிரி தான் தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ண அரண்டல்ல எல்சா பனிய வச்சு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஆனா அங்க வரா. உடனே அவளு இவளை பார்த்ததும் சந்தோஷத்துல வேகமா போய் கட்டி பிடிச்சுக்கிறா. நான் உன்னை திரும்பி பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன்னு எல்சா சொல்ல, நான் சொல்லாம போனதுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு ஆனா சொல்றா. நீ எனக்காக தான் இதை பண்ண, எனக்கு புரியுது, சரி நீ என்ன கண்டுபிடிச்ச, நம்ம பேரண்ட்ஸ் எதுக்காக ஃபேர்லாண்டுக்கு போனாங்கன்னு எல்சா கேட்க, இன்னும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல, ஆனா நாங்க சில பேரை சந்திச்சேன், அவங்க மூலமா சீக்கிரம் நமக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, என்ன எந்த இடத்துலயுமே பனிய காணான்னு அவ கேட்க, நான் என் பவரை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டேன்னு சொல்றா. உண்மையாவா எப்படின்னு கேட்க, நான் தான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஐஸ் விச் அங்க வரா. நீ யாருன்னு ஆனா கேட்க, என் பேரு இங்கிரிட், உன் அம்மாவும் நானும் சிஸ்டர்ஸ், நீ பார்க்க அப்படியே உன் அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்றா. இந்த ஐஸ் விச்சோட பேரு இங்கிரிட், இவளுக்கு தனி படமே இருக்கு. மேபி இந்த சீரிஸ் முடிஞ்சதும் எல்லா கேரக்டர்ஸோட படத்தையும் போட ட்ரை பண்றேன், ஓகேவா? இப்ப ஆனாவும் எங்க அம்மா அவங்களுக்கு சிஸ்டர் இருக்கிறதா சொல்லவே இல்லைன்னு சொல்ல, அதை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மந்திர கலசத்துல மாட்டிக்கிட்டேன், அப்ப யாரும் என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு கையில ஸ்னோவால ஆன டாலர் மாதிரி ஒன்ன வர வைக்கிறா. இப்ப ஆனாவும் நேரா கிளம்பி கிறிஸ்டபர் கிட்ட வந்து, அவன் மேல சந்தேகமா இருக்கு, அவ ஏன் இங்க இருக்கா, அவ உண்மையிலே என் அம்மாவோட சிஸ்டரா இல்ல ஏமாத்துறாளா, எதுக்காக நம்ம குடும்பத்துல நுழைய முயற்சி பண்றான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. ஆனா அவகிட்ட ஐஸ் பவர் இருக்குன்னு கிறிஸ்டபர் சொல்ல, அவ உண்மையிலே என் சித்தியா இருந்தா ஏன் எங்க ஃபேமிலி போட்டோல அவ இல்ல, அரச ரெக்கார்ட்லயும் அவளை பத்தி எந்த தடையுமே இல்லன்னு சொல்றா. சரி, அதை எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்க, உன் ஃபேமிலியோட உதவியோட தான் சொல்றா. ஆனா கிராண்ட் பாபி இன்னும் குழப்பத்துல தான் இருக்காங்க, எதுக்காக நீ கல்யாண தேதியை தள்ளி வச்சேன்னு கேட்பாங்க.
அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேக்குறான். அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் போயிட்டு வர வரைக்கும் கோட்டைக்கு போய் எல்சாவை பாத்துக்கிறியான்னு கேட்க அவனும் சரின்னு சொல்றான். அப்புறம் நான் ஃபேரிலேண்ட்ல என்ன கண்டுபிடிச்சேன்னு அவகிட்ட சொல்லலன்னு நான் சொல்ல ஏன்னு கேக்குறா. அவங்க கிட்ட என் அம்மா அப்பா அவ பவரை ரிமூவ் பண்ண நினைச்சாங்கன்னு எப்படி சொல்றது, சரியான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா இவங்க பேசின எல்லாத்தையும் ஐஸ் விச் ஒளிஞ்சிட்டு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல ஐஸ் விச் அவ ஐஸ்கிரீம் ட்ரக்குக்கு இந்த சைடு நடந்து போறா, அந்த சைடு நம்ம பயவுள்ளே அங்க வராங்க. இப்ப ட்ரக்கை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. அவ நம்ம வரத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்னு ஹூக் சொல்ல ஒரு பெட்டி மட்டும் கீழே பூட்டி இருக்கு. ஹூக்கும் பூட்ட உடைக்க எம்மாவை அதை திறக்கிறா. அதுல ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலுக்குள்ள பினோக்கியவும் எம்மாவும் குழந்தையா ஒரு காட்டுல கிடைச்சு வந்திருப்பாங்கல்ல, அந்த நியூஸ் இருக்கு. அவ நான் இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து என்ன கண்காணிச்சுட்டு இருக்கான்னு ரெஜினா கிட்ட அதை கொடுக்குறா. இப்ப இந்த சைடு எல்சாவும் ஆனாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ எங்கேயோ உயிரோட தான் இருக்கா. போபிப்போட கைத்தடியில அவ இதே துடிப்ப நீ கேட்டில, அப்புறம் என்னன்னு பில் சொல்றா. ஆனா ஐஸ் விச் என்கிட்ட சொன்னது உண்மையா இருந்தா அவ தான் என்ன கலசத்துக்குள்ள அடைச்சாலா, நான் அவளை கண்டுபிடிக்க வேணும்னு நினைச்சிருப்பாளோன்னு கேட்க அது உண்மை இல்லைன்னு பில் சொல்றா. என் சிஸ்டர் என்ன நினைக்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும், நீ அவளை மீட் பண்ணது கூட இல்லைன்னு சொல்றா. நீ சொன்னதை வச்சு பார்த்தா அவளை எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்திருக்கீங்கன்னு தோணுது, ஏதோ ஒண்ணுதான் உங்களை பிரிச்சிருக்கணும்னு பெல் சொல்ல இந்த ஊர்ல இருக்கிற யாருமே அரண்டலுக்கு வந்ததில்லை, நான் உண்மையை கண்டுபிடிக்கணும், இங்க இருக்கிற யாராலையுமே எனக்கு உதவி பண்ண முடியாது, ஆனாவை பார்க்க முடியாம போயிருமோன்னு பயமா இருக்குன்னு எல்சா சொல்ல உன்னால முடியும், ஒரு நிமிஷம் இரு நான் இப்ப வந்துடுறேன், நம்ம ஆனாவை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு பெல்லும் அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த காலத்துல பெல் அரண்டலுக்கு வந்துட்டா. அங்க ஒரு கடையில அரண்டலோட மேப்பை காமிக்கிறா. நீ ட்ரோல்ஸ் தேடிக்கிட்டு இருக்கியா, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு கடைக்காரன் சொல்ல நான் ராக் ட்ரோல்ஸ் தான் தேடுறேன், பிரிட்ஜ் ட்ரோல்ஸ் இல்லன்னு பெல் சொல்றா. அவங்களா, அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அவன் சொல்றான். உன்னால அவங்க கிட்ட போக வழி செல்ல முடியுமான்னு பெல் கேட்க முடியாது, ஏன்னா நான் அவங்கள பார்த்ததே இல்ல, கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன்னு சொல்றான். தயவு செய்து எனக்கு உதவுங்க, நான் என் அம்மாவை இழந்துட்டேன்னு அவன் சொல்ல அதுக்கு நான் வருத்தப்படுறேன், ஆனா ட்ரோல்ஸால யாருக்கும் உயிர் கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்றான். அவளும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அவங்க பேசினதெல்லாம் ஆனா கேட்டுட்டு உனக்கு உதவி தேவையானு கேக்குறா. ஆமா நான் ட்ரோல்ஸை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பெல் சொல்ல நான் ஒன்னு அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன், ஏன் கூட வான்னு சொல்றா. உடனே ரெண்டு பேரும் பேரை சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல ரெஜினா ராபினை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நீ ஏன் என்ன அவாய்ட் பண்றேன்னு அவன் கேட்க ஏன்னா எனக்கு உண்மையை எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்றா. என்கிட்ட சொல்ல நீ ஏன் தயங்குறேன்னு அவன் கேட்க என்னால மரியனை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிரு, நீ உண்மையிலே மரியனை காப்பாத்த ஆசைப்பட்டா என்ன நீ மறக்கணும், உன் மனைவிய காதலிக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப இந்த சைடு ரம்பலும் தனியா காட்டுக்குள்ள வந்து ஐஸ் விச்ச கூப்பிடுறான். அவளும் வரா. நான் உன்னை எச்சரிக்கை பண்ணதான் வந்தேன், எம்மா உன்கிட்ட நெருங்கிட்டா, உன் ஹிஸ்டரிய பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல எனக்கு தெரியும் அவளால அதை கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறியா, இது எல்லாமே என் பிளான் தான், நீ என்ன எச்சரிக்கை இங்க வரல, என் சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கதான் இங்க வந்திருக்கேன்னு அவ சொல்றா. அப்ப நீ என் கூட ஒரு ஒப்பந்தம் போடுன்னு சொல்ல என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் நேரடியா கேளுன்னு சொல்ல உன்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நானே எடுத்துக்குவேன், கேட்க மாட்டேன்னு சொல்றான். உன்னால முடியாதுன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும், நான் உன்னை எச்சரிக்கிறேன், என் வழியில இருந்து எப்பவுமே விலகியே இருந்து ரம்புலையே மறட்டுறா. இப்ப இந்த சைடு பெல்லோ கபோர்ட்ல இருந்து ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு கோடாரியையும் எடுத்துக்கிட்டு கவலைப்படாதானா நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கலாரண்டல்ல பெல்லும் ஆனாவும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. உன் அம்மாவை இழந்துட்டேன்னு நீ சொன்னதை கேட்டேன், வருத்தமா இருக்கு, நானும் என் பேரண்ட்ஸையும் இழந்துட்டேன்னு சொல்றா. ஆனா என் அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, அதை கண்டுபிடிக்க தான் ட்ரோல்ஸை தேடிக்கிட்டு இருக்கேன்னு பெல் சொல்றா. இப்ப ஒரு மலை கிட்ட வந்துடுறாங்க. அடுத்து என்ன பண்ணன்னு பெல் கேட்க மலை ஏற போறோம்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிக்கிறா. ஆனா சரிக்கு கீழே விழுந்துடுறா. அப்ப அவர் ரம்பிள் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த மேஜிக் பாக்ஸ் கீழே விழுந்துருது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்க மேஜிக் திருடுற தொப்பின்னு சொல்றா. இது ஏன் உன்கிட்ட இருக்குன்னு கேட்க நான் ஒரு மோசமான மந்திரவாதி கிட்ட இருந்து இது திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரலன்ல நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல ரம்பிள் வந்து பெல் கிட்ட எங்க போறேன்னு கேக்குறா. ஐஸ் விச் கிட்டன்னு சொல்றா. எதுக்காகன்னு கேட்க நான் ரொம்ப நாளா செஞ்ச தப்ப சரி செய்யணும், அது என்னன்னு உன்கிட்ட சொல்ல முடியாது, அது உனக்கு புரியாதுன்னு பெல் சொல்ல ஐஸ் விச் எம்மாவையும் ரெஜினாவையும் ஒன்னா தோக்கடிச்சிட்டா, அவ ஆபத்தானவன்னு சொல்ல எனக்கு தெரியும், அதனாலதான் நீ என் கூட வரணும்னு சொல்றா. என்ன மன்னிச்சிரு, அவகிட்ட என்னால உன்னை கூட்டு போக முடியாதுன்னு அவன் சொல்ல நீ இதத்தான் சொல்வேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் மந்திர கத்தி எடுக்கிறா. பெல் நீ என்ன கட்டுப்படுத்த மாட்டேன்னு நம்பிதான் நான் அதை உன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிரு, எனக்கும் இதுல விருப்பம் இல்ல, ஆனா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கத்திய காமிச்சு என்ன ஸ்னோ விச் கிட்ட கூட்டிட்டு போன்னு கட்டளை போடுறா. இப்ப இந்த சைடு எம்மாவும் ஃபைல பார்த்துட்டு ஐஸ் விச் 6 மாசமா என் அம்மாவா இருந்திருக்கா, என்ன தத்தெடுத்து வளர்த்து வளப்பம்மாவா இருந்திருக்கா, ஆனா அது எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்றா. இப்ப அந்த ஃபைல்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சின்ன வயசுல செஞ்ச எல்லாமே அவ வச்சிருக்கா, நான் ஹென்ரியோட வச்சிருக்கிறது மாதிரின்னு சொல்றா. அப்போ ஐஸ் விச் உன்னை நேசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன்னு ஹூக் சொல்ல அப்ப நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கோம், ஆனா அவ என் நினைவுகளை அழிச்சிட்டா, ஆனா ஏன்னு கேட்டுக்கிட்டே அங்க இருந்த ஒரு லெட்டரை பாக்குறா. இது நம்ம உலகத்தை சேர்ந்தது இல்ல, அவ என்ன வச்சு என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான்னு தெரியலன்னு சொல்றா. இப்ப இந்த சைடு ரம்பலும் பெல்ல கூட்டிட்டு ஐஸ் விச்சோட குகைக்கு வந்துட்டான். அவ இப்ப இங்க இல்லன்னு சொல்ல நீ இங்கே இரு, நான் உள்ள போறேன்னு சொல்ல நீ தனியா போக கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு அவளும் நான் சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்றா. அவ குகையில எதை தேடி போறேன்னு கேட்க ஒரு தொப்பி, அதால மேஜிக்கை ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்றா. ஆனா அது ரம்பிள் கிட்ட தான் இருக்குன்னு அவளுக்கு தெரியாது, அதை வச்சு அவளை
பயமுறுத்தி ஆனா எங்கன்னு கேட்க போறேன், அதுதான் ஒரே வழின்னு சொல்றா. நீ ஏன் இது வரைக்கும் மீட் பண்ணாத ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்க, ஏன்னா ஹீரோ எப்பவும் எல்லாருக்கும் உதவி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறா. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால அரண்டல்ல பெல்லும் ஆனாவும் கிராண்ட் பாபியோட இடத்துக்கு வந்துட்டாங்க. அவளும் கிராண்ட் பாபின்னு கூப்பிட ஒரு பாறை மட்டும் உருண்டு வந்து ஒரு ட்ரோலா மாறுது. ஆனா நீ திரும்ப வந்துட்டியா, என்ன உன் கல்யாண தேதியை சொல்ல வந்தியான்னு கேக்குது. இல்ல அது அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் பெல்ல நீங்க மீட் பண்ணணும், அவ உங்களை பாக்குறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கான்னு ஆனா சொல்ல, இப்ப பெல்லும் அது பக்கத்துல போய் உட்காந்து அதுக்கு கை கொடுக்குறா. நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், உன் நினைவுகளை கொண்டு வர என்னால உனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவ தலையில மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அத ஒரு ஸ்டோன்ல அடைச்சிருது. இத நீ உன் நினைவை இழந்த இடத்துக்கு கொண்டு போ, அப்புறம் இத டீல போட்டு காய்ச்சி அதை குடிச்சா உன் நினைவுகள் உனக்கு திரும்ப வந்துடும் சொல்லுது. அவளும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஆனா கிட்ட எந்திரிச்சு போறா. பெல்லும் நன்றின்னு சொல்ல, நன்றி எல்லாம் வேணாம், நீ என் ஃப்ரெண்டா இருந்தாலே போதும், சரி நீ அங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கிராண்ட் பாபி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்ல பெல்லும் அங்க இருந்து கிளம்புறா. சரி உனக்கு இப்ப என்ன உதவி வேணும்னு பாபி கேட்க, அவன் என் சித்தின்னு சொல்றா. அவள என்னால நம்ப முடியலன்னு ஆனா சொல்றா. உண்மையிலே உன் அம்மாவுக்கு 2 சிஸ்டர் இருந்தாங்கன்னு பாபி சொல்லுது. என்ன 2 சிஸ்டரா, ஏன் அதை பத்தி எங்க கிட்ட அவ சொல்லலன்னு கேட்க, என்ன ரகசியமா வச்சுக்கணும்னு சத்தியம் பண்ணாங்கன்னு அது சொல்லுது. எனக்கு உண்மை தெரியணும் ப்ளீஸ் சொல்லுன்னு கேக்குறா. உன் அம்மா தான் 3 பேர்ல கடைசி பொண்ணு, மீதி 2 பேர் ஹெல்கா அண்ட் இங்கிரிட். அவங்க 3 பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க, ஒன்னாதான் விளையாடுவாங்க. ஆனா ஒரு நாள் ஹெல்காவும் இங்கிரிடும் காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அரச குடும்பம் அந்த சோகத்தை மறக்கிறதுக்காக என் உதவியை தேடி வந்தாங்க. நானும் அவங்களோட ஞாபகத்துல இருந்து அவங்கள பத்தின நினைவுகளை எடுத்துட்டேன்னு சொல்லுது. நீங்க அரண்டல்ல இருந்து எல்லாரோட நினைவுகளையும் ரிமூவ் பண்ணிட்டீங்களான்னு அவ கேட்க, ஆமா அது ஹெல்கா அண்ட் இங்கிரிட பத்தி எல்லா நினைவுல இருந்தும் அழிச்சிடுச்சுன்னு சொல்லுது. சரி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இங்கிரிட் ஏன் எங்க கிட்ட சொல்லல, அதை சீக்கிரட்டா வச்சிருக்கான்னா அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் எல்சாவை எச்சரிக்கணும்னு சொல்லிட்டு பெல்ல கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்கால ஸ்டோரி புக்ல பெல் ஐஸ் விச்சோட குகைக்குள்ள வந்துட்டா. எல்லா இடத்துலயும் மந்திர தொப்பியை தேடுறா. அப்ப பெல்னு அவ பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. அவளும் அந்த கண்ணாடியில இருந்து தான் சவுண்ட் வரத பார்த்துட்டு அந்த கண்ணாடி மேல இருந்து துணி எடுக்கிறா. அதுல அவளோட ரிஃப்ளெக்ஷன் அவ கூட பேசுது. இவளும் அதை பார்த்து சாக்காயிரா. நீ என்ன கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலாண்ட்ல பெல்லும் ஆனாவும் மலையில ஒரு சின்ன பாதையில பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அப்ப வானத்துல புயல் வர மாதிரி இருக்கு. இது புயல் மாதிரி இல்ல, என் சித்தி தான் இதை பண்றா. அவ நான் என்ன பண்றேன்னு கண்டுபிடிச்சிட்டா. இந்த பாக்ஸ் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அவ கிட்ட மேஜிக் இல்லனா அவளால நம்மள காயப்படுத்த முடியாதுன்னு சொல்றா. அப்ப அந்த மலை அதிரவும் 2 பேரும் கீழே விழுகுறாங்க. அப்ப பாபி பெல்க்கு கொடுத்த ஸ்டோன் மலை உச்சியில போய் நிக்குது. அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இங்கிட்டு ஆனா கீழே விழுந்து தொங்கிட்டே என்ன காப்பாத்து பெல்னு கத்திக்கிட்டு இருக்கா. என்னால மேல வர முடியலன்னு சொல்ல, இவளும் இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை எடுக்க தான் ட்ரை பண்றா. ஆனா அது அவளோட கைப்பட்டு கீழே விழுந்து தெரிச்சு போயிருது. இப்ப நேரா ஆனா கிட்ட போய் கை கொடுக்க போறா. ஆனா அதுக்கு முன்னாடியே கை வலிக்கு ஆனா கீழே விழுந்துடுறா. இப்ப இவளும் கீழே எட்டி பார்த்தா அங்க ஐஸ் வச்சு நிக்கிறா. இப்ப அவளும் அவகிட்ட இருந்து அந்த மேஜிக் பாக்ஸ் எடுக்க அவளை விட்டு தள்ளி பொண்ணு மேல இருந்து பெல் கத்துறா. இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுக்குள்ள நீ வராதுன்னு சொல்லிட்டு ஆனாவையும் கூட்டிட்டு மறைஞ்சு போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல பெல் அவ ரிஃப்ளெக்ஷன் கிட்ட நான் ஆனாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. ஆனா ஏன் நீ இதுக்கு முன்னாடி அவ மேல அக்கறையே காட்டினதே இல்லையே, அப்புறம் இதுக்காக இப்ப காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்னு ரிஃப்ளெக்ஷன் கேக்குது. அது உண்மை இல்லைன்னு பெல் சொல்றா. இல்ல நீ அவளை காப்பாத்தாம உன் ஸ்டோனை எடுக்க தான் முயற்சி பண்ண, உனக்கு உன் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக யார் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றா. நீ ஒரு கோலை, உன்னை எதுக்காக டார்க் ஒன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிற, உன் மேல இருக்கிற காதல்னு நினைச்சியா, இல்ல அவனுக்கு பலவீனமான ஒருத்தர் தேவைன்னு சொல்லுது. இல்ல அவ என்ன காதலிக்கிறான், அதனாலதான் இந்த கத்தியை என்கிட்ட கொடுத்தான்னு பெல் சொல்ல, அப்ப ரிஃப்ளெக்ஷனும் சிரிச்சுக்கிட்டே இது உண்மையான கத்தின்னு நீ நினைக்கிறியா, நீ எப்பேற்பட்ட மிருகத்து கூட வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்னு சொல்றா. அப்ப ரம்புல் உள்ள வரான். ஐஸ் விச் வந்துட்டு இருக்கான்னு சொல்ல அவளும் கோவமா அடிக்கிறா. கண்ணாடியை பார்க்காத என்ன பாரு, நம்ம இங்க இருந்து போகணும்னு சொல்ல பெல் அந்த கத்தியை வச்சு அவன் கழுத்திலே ஒரு கோடு போட்டுறா. இவனும் அவளை பிடிச்சிட்டு இப்ப நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்ணி அவளை அவனோட கடைக்கு கூட்டிட்டு வந்துடுறான். நான் உன்னை குகைக்கு வெளியே தானே இருக்க சொல்லி கட்டளை கொடுத்தேன்னு அவ சொல்ல, நீ என்ன கண்காணிக்க தான் சொன்ன, அங்க ஐஸ் விச் வந்துட்டு இருந்தா அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். இவளும் அவன் கழுத்துல இருந்த காயத்தை பார்த்துட்டு கத்தியை கீழே போட்டுட்டு நான் உன்னை காயப்படுத்திட்டேன்னு அழுவுறா. நான் அந்த கண்ணாடியை பார்த்தப்ப நீ கொடுத்தது போலி கத்தின்னு சொல்லிச்சுன்னு சொல்றா. அந்த கண்ணாடி சொன்னது எதுவுமே உண்மை இல்ல, நீ என்ன எப்பவுமே தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். நான் உன்கிட்ட இருந்து ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டேன், ஆனா காணாம போனதுக்கு நான் தான் காரணம், நான் திரும்ப ஆனாவை காப்பாத்த முயற்சி பண்ணேன் ஆனா தோத்துட்டேன், நீ என்ன மன்னிப்பியான்னு கேக்குறா. உடனே அவனும் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலாண்ட்ல ஆனா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா. அங்க அவளோட அப்பா நிக்கிறான். நீ தேடினதை கண்டுபிடிச்சியான்னு கேட்க இல்லேன்னு சொல்றா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு ரகசியத்தை உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன், உன் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அதை சொல்லி உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல, உன்னை காப்பாத்த தான் உன் அம்மா ஓகர்ஸ் எதிர்த்து தனியா நின்னா, காவலர்கள் உன்னை காப்பாத்திட்டு திரும்ப வந்து உன் அம்மாவை காப்பாத்துறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, உன் அம்மா உன்னை ரொம்ப நேசிச்சா நானும் தான் சொல்றான். அப்போ என் அம்மா எனக்காக தான் அவங்க உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. ஓகர்ஸ் வேற நம்ம ராஜ்யத்தை தாக்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க அப்பா சொல்ல, அவங்க நம்ம ராஜ்யத்தை நெருங்கிட்டாங்களா, நம்ம வீரர்களால ஓகர்ஸ தடுக்க முடியாது, ஓகர்ஸ தடுக்கிற சக்தி இருக்கிற ஒருத்தர் தேவைன்னு சொல்றா. அது யாருன்னு கேட்க
நான் அரண்டலுக்கு போயிருந்தப்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியை பத்தி கேள்விப்பட்டேன்னு சொல்றா. நிறுத்து, அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவனை பத்தி பேச வேணாம்னு சொல்ல, எனக்கு தெரியும் மேஜிக் எப்பவுமே ஒரு விளையாட தான் வரும், ஆனா சில நேரங்கள்ல நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு என் அம்மா எனக்கு புரிய வச்சுட்டாங்க. நம்ம ராஜ்யத்தை காப்பாத்த என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன், நான் ரம்பிள் ஸ்டீல் ஸ்கின்னை வர வைக்கணும்னு சொல்றா. இதுக்கப்புறம் தான் ரம்பிளோட உதவியை கேட்டு போய் அதுக்கு பதிலா ரம்பிள் பெல்ல கூட்டிட்டு போயிருப்பான். இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல ரம்பிள் ஐஸ் விச்சோட குகைக்கு வரான். இன்னைக்கு உன் கண்ணாடியை பார்த்தேன்னு அவன் சொல்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுல, ஆனா உன் ஒய்ஃப் இவ்வளவு சீக்கிரம் அதுக்கு கட்டுப்படுவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. நீ இந்த கண்ணாடியை வச்சு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் நேசிக்கிறவங்களை உன்னால காயப்படுத்த முடியாது, காயப்படுத்தவும் விட மாட்டேன்னு அவன் சொல்ல, நானும் என் பிளான உடைக்க உன்னை அனுமதிக்க மாட்டேன்னு அவன் சொல்றா. உடனே அவன் அந்த மந்திர தொப்பியை வர வைக்கிறான். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லை, நீ உன் பிளான மாத்திக்க, இல்லனா இந்த தொப்பிக்குள்ள நீயும் போயிடுவேன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால ஃபேரிலன்ல ஐஸ் விச் ஆனாவை சிறையில் அடைச்சு வச்சிருக்கா. உன்னால என்ன இங்க அடைக்க முடியாது, எல்சா அதை அனுமதிக்க மாட்டான்னு சொல்ல, நீ அவளை என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சாலுமான்னு கேக்குறா. என்னன்னு கேட்க, நீ இதை வச்சு அவ மேஜிக்கை ரிமூவ் பண்ண பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்றா. நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கலன்னு அவ சொல்ல, அப்புறம் ஏன் எல்சா கிட்ட இதை பத்தி சொல்லலன்னு கேக்குறா. ஏன்னா அவகிட்ட உண்மையை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நான் அதை யார் மேலயுமே பயன்படுத்த மாட்டேன், நீ எங்களை காயப்படுத்துற வரைக்கும். நீ மறைச்ச ரகசியத்தை ட்ரோல்ஸ் என்கிட்ட சொல்லிட்டாங்க, உனக்கும் என் அம்மாவுக்கும் இன்னொரு சிஸ்டர் இருக்கான்னு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, சில விஷயங்கள் ரகசியமா இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றா. உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க, நான் எப்பவுமே ஆசைப்பட்ட ஒண்ணு, என்ன நேசிக்கிற குடும்பம், நம்ம 3 பேரும் ஒரே குடும்பமா இருப்போம்னு நினைச்சேன், ஆனா நீ அது நடக்காதுன்னு காட்டிட்ட, நான் இப்ப வேற யாராவது கண்டுபிடிக்கணும் உங்க இடத்துல பிக்ஸ் பண்றதுக்காகன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல, என்னது ஐஸ் விச் உன் சித்தியான்னு எம்மா கேட்க, ஆமா லைப்ரரியில இருக்கிற புக்ல தான் அப்படி போட்டிருக்கு, அவ பேரு இங்கிரிட், என் அம்மாவுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, அப்புறம் இதுதான் எங்க குடும்ப வரலாறு, இது என் அம்மா, இது அவங்க சிஸ்டர் ஹெல்கா, இதுதான் என் குடும்ப வரலாறுன்னு எல்சா சொல்றா. உடனே ஹூக்கும், இவளை பாரு உன்ன மாதிரியே இருக்கா, அதனாலதான் உன்னை கைப்பத்த சின்ன வயசுல இருந்தே உன்னை கண்காணிச்சிட்டு இருக்கா போலன்னு ஹூக் சொல்ல, இப்ப எல்சாவும் அதுல இருந்து ஒரு லெட்டரை பாக்குறா. எம்மாவும் அவ குழந்தை தான் தேடி இந்த உலகத்துக்கு வந்தான்னா என்னை விட நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அப்புறம் ஏன் என்ன மட்டும் தேர்ந்தெடுத்தான்னு கேட்க, எல்சாவும் அதை படிச்சு பார்த்துட்டு அவ குழந்தைய தேடி இங்க வரல, ரட்சகரை தேடி வந்திருக்கா, இது ஒரு தீர்க்க தரிசனம், இதுல ரட்சகரோட பேர் எம்மான்னு போட்டிருக்கு, நீ ரட்சகர் சக்தி வாய்ந்தவன்னு அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு எல்சா சொல்ல, ஆனா ஏன்னு எம்மா கேக்குறா. அதுக்கும் பதில் இதுலயே இருக்கு, ரட்சகர் தான் இங்கிரிடோட சிஸ்டரா மாறுவான்னு போட்டிருக்குன்னு சொல்றா. அதோட அர்த்தம் என்னன்னு எம்மா கேட்க, என் அம்மா இறந்துட்டாங்க, அவளோட இன்னொரு சிஸ்டர் எங்கன்னே தெரியல, இங்கிரிட் இந்த தீர்க்க தரிசனத்தை நம்புறான்னு நினைக்கிறேன்னு எல்சா சொல்றா. அப்ப பெல் அங்க வந்து எல்சா கிட்ட ஆனாவை பத்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேக்குறா. என்ன நடந்துச்சு அவ எங்கன்னு கேட்க, அது அரண்டல்ல தான் நடந்துச்சு, ஆனா அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஆனா அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்போ அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஐஸ் வச்சுக்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திர கண்ணாடி இருக்கு, அதால பயங்கரமான விஷயங்களை செய்ய வைக்க முடியும்னு சொல்றா. அந்த கண்ணாடியை நம்ம சுக்குநூறா உடைச்சிருவோம்னு ஹூக் சொல்ல, அது அவ்வளவு ஈஸி இல்ல, ரம்பிளே என்கிட்ட அது பயங்கரமான மேஜிக்கோட ஒரு பகுதின்னு சொன்னா. சிதைந்த பார்வை மந்திரம், அதால ஸ்டோரி புக்ல இருக்கிற எல்லாரையுமே கட்டுப்படுத்த முடியும், ஊர்ல இருக்கிற எல்லாருமே தன்னைத்தானே அழிச்சுக்குவாங்கன்னு சொல்றா. ஆனா எங்களை தவிரன்னு எல்சா சொல்றா. எதுக்காக உன்னையும் எம்மாவையும் மட்டும் அவ எதுவும் பண்ண மாட்டான்னு பெல் கேட்க, ஏன்னா அவ நாங்க 3 பேர் மட்டும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு எல்சா சொல்றா. இப்ப எம்மாவும் நம்ம தான் அவளோட பெர்ஃபெக்ட்டான குடும்பம்னு நினைக்கிறான்னு சொல்ல, அப்படியே 6வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஓகே, இந்த 6வது எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் 7வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.